Hello friends, welcome to Chris to Teach. Deep dive into Python series-ல இன்னைக்கு நம்ம IDE பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றது பார்க்க போகிறோம். அண்ட் செகண்ட் வந்து அப்படின்னா ஐடின்றது என்ன, அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் தேர்ட் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் விஷுவல் ஸ்டுடியோ கோடை பைத்தான் லாங்குவேஜ்க்காக ஸ்பெசிஃபிக்காக எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் பைத்தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த யூஆர்எல் நீங்கள் போகணும். www.python.org/downloads அப்படின்றதுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டவுன்லோட் பட்டன் கீழே உங்களோட ஸ்பெசிஃபிக் ஓஎஸ்க்காக நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ என்னோடது விண்டோஸ் அப்படின்றதுனால நான் விண்டோஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய இந்த 3.11.8 அப்படின்றத நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்ஸ்டால் பண்ணுறப்ப உங்களோடது எந்த ஓஎஸ்ன்னு பார்த்துக்கோங்க. ஸோ 32 பிட் ஓஎஸ் அப்படின்னா இந்த லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. 64 பிட் அப்படின்னா இந்த லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுவே ஆம் ஓஎஸ்ஸாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இருக்க ARM 64 பிட் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை என்னோடது வந்து விண்டோஸ் இல்லை, என்னோடது லைனக்ஸ் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல லைனக்ஸ்க்கான டவுன்லோட்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணி உங்களோட பைத்தான் இன்டர்பிரட்டரை உங்களோட சிஸ்டமில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ நான் விண்டோஸ்க்கு மட்டும் சொல்கிறேன். ஸோ விண்டோஸ்க்கு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு EXP ஃபைல் இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பாப்அப் வரும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டமில் பைத்தான் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ பைத்தான் இன்ஸ்டால் ஆயிடுச்சா அப்படின்றத செக் பண்ண நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ உங்களோட கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி செக் பண்ண உங்களோட ஓஎஸ்ல இந்த மாதிரி கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து லைனக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணீங்க, இல்லை கமெண்ட் ப்ராம்ப்டில் பைத்தான் டைப் பண்ணி என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டமில் பைத்தான் இன்ஸ்டால் ஆகி இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து பைத்தானோட வெர்ஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே பைத்தான் 3.11.8 நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஸ்லைட்ஸ் போகலாம். ஸோ இப்போ பைத்தான் இன்ஸ்டாலேஷன் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம IDE அப்படின்றது என்னென்னு பார்க்கலாம். ஸோ IDE அப்படின்றது அதுவுமே ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த சாஃப்ட்வேர் எதுக்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு டெவலப்பர் இல்லை ஒரு ப்ரோக்ராமரோட கோடிங் டாஸ்க்கை வந்து ரொம்பவே ஈஸியாக, ரொம்பவே என்கேஜிங்காக, ரொம்பவே விஷுவலி அப்பியரன்ஸிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் IDE. அது மட்டும் இல்லை IDEயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த டைமில் மல்டிபிள் ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபைலில் இன்னொரு ஃபைலில் வந்து கம்பேர் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் ஹைலைட்டிங். ஸோ நம்ம லாஸ்ட் லெக்சரில் பார்த்த மாதிரி சின்டெக்ஸ் எரரை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஒரு சின்டெக்ஸ் ஹைலைட்டிங்கிற கான்செப்ட் ரொம்பவே ஈஸியாக, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ ஆட்டோ கம்ப்ளீஷன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து அந்த ஃபங்க்ஷனோட ஸ்டார்டிங் கொடுத்தாலே அதோட ஃபுல் ஃபங்க்ஷன் நேம் உங்களுக்கு அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஆல்ரெடி இதில் வந்து நிறையா டூல்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஒன்ஸ் உங்களோட கோடிங் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை ப்ரொடக்ஷன் சர்வருக்கு ஷிஃப்ட் பண்ணுறது உங்களுக்கு இந்த மாதிரி IDEs யூஸ் பண்ணுறப்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டாக டீபக்கிங் பண்ணுறதுக்குன்னு நிறையா டூல்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால IDE அப்படின்றது டெவலப்பர்ஸ் எல்லாருக்குமே கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னே சொல்லலாம். ஸோ இந்த IDEs வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அவைலபிளாக இருக்குது. ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் இருக்குது, சப்ளைம் டெக்ஸ்ட் இருக்குது, அண்ட் பைச்சாம் இருக்குது. இன்னும் நிறையாவே IDEs வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம ஏன் ஸ்பெசிஃபிக்காக விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது அதில் இன்பில்டாகவே GitHub, அதாவது வெர்ஷன் கண்ட்ரோல் டூலோட வந்து இன்டகிரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் இதில் வந்து மல்டிபிள் லாங்குவேஜ் சப்போர்ட் கிடைக்கும். நாட் ஒன்லி ஃபார் பைத்தான், பட் இது வந்து நீங்கள் C++, ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி மல்டிபிள் லாங்குவேஜ் எழுதுறதுக்கு இந்த ஒரு IDE நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டாக டெர்மினல் இருக்குது. ஸோ நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு ஒரு தடவையும் கோடுக்கும் அண்ட் டெர்மினலுக்கும் போயிட்டு வரணுன்ற அவசியம் இல்லை.
கோட் எழுதுறதுக்கு கீழேயே நம்மளோட டெர்மினல் வச்சு டேரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அது மாதிரி இன்டெலிசென்ஸ் அப்படின்றது நீங்கள் ஒன்ஸ் ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதோட கம்ப்ளீஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணி கொடுக்குறது. ஸோ நீங்கள் டைப் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்னன்னு உங்களுக்கு சொல்கிறது. ஸோ இது எல்லாமே இந்த இன்டெலிசென்ஸ் மூலயமா நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் டாஸ்க் ஆட்டோமேஷன், ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதில் GitHub அதெல்லாம் இன்டெகிரேட் ஆகி இருக்கிறதுனால உங்களோட கோடை வந்து நீங்கள் இன்டெகிரேட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி ஐடியை யூஸ் பண்ணுறப்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க விஷுவல் ஸ்டுடியோ கோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த பர்டிகுலர் வெப்சைட் போகணும், code.visualstudio.com. ஸோ இந்த போனீங்க ஃபர்ஸ்ட் இப்படி தான் இருக்குது, code.visualstudio.com. ஸோ இந்த பேஜ் நீங்கள் போயிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம வந்து visualstudio.com. ஸோ இந்த பேஜில் இருக்கும், இந்த வெப் பேஜில் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த டவுன்லோட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட OS ஸ்பெசிஃபை பண்ணி டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ விண்டோஸ் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் லைனக்ஸ் ஆர் ஃபெடோரா யூஸராக இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஆன பேக்கேஜஸ் இங்கே அவைலபிளாக இருக்கும். அண்ட் மேக் OSக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களோட OS பொறுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் என்னோடது விண்டோ அப்படின்றதுனால விண்டோஸ்க்கான பேக்கேஜ் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் டவுன்லோட் பண்ண பேக்கேஜ் இருக்குது. ஸோ இதுவுமே சேம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் கொடுத்துட்டு அதில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களோட சர்ச் பாரில் போயிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்னு டைப் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ அதை வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கெட் ஸ்டார்டட் வித் விஷுவல் ஸ்டுடியோ கோட் கொடுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு 4 தீம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து லைட் கலர் தீம் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லைட் கலர் தீம் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து டார்க் கலர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் டார்க் கலர் தீம்ஸ் கூட போய்க்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்மளோட அப்பீரன்ஸ்க்காக நமக்கு எப்படி எந்த மாதிரியான விஷுவல்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதுக்காக உங்களோட தீம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் டிஃபால்ட்டாக இருக்க இந்த டார்க் அண்ட் மாடர்ன் தீமே வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல செகண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ரீச் சப்போர்ட் ஃபார் ஆல் யுவர் லாங்குவேஜ். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நம்ம இந்த ஐடியை ஸ்பெசிஃபிக்காக எந்த லாங்குவேஜ்க்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ப்ரௌஸ் லாங்குவேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சைட்டில் இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். ஸோ ஆல்ரெடி என்னென்ன லாங்குவேஜ் இருக்கோ அது எல்லாமே இந்த இடத்துல ரெக்கமெண்டேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான். ஸோ இதில் C++ எழுதலாம், HTML CSS எழுதலாம், அண்ட் Go லாங்குவேஜ், PHP. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து பைத்தான் வேணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த பைத்தான் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒருவேளை உங்கள் ஸ்க்ரீனில் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வரலை அப்படின்னா இங்கே இருக்க சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா மேனேஜ் அப்படின்னு இருக்கும், லாஸ்ட்டாக இந்த கார்னரில் இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாப்பப் வரும். ஸோ நான் என்னோடய ஸ்க்ரீன் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன், ஸோ உங்களுக்கு அதனால ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி லாஸ்ட்டாக ஒரு ஐக்கான் இருக்கும் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் இந்த சைட் பார் வந்து வரும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நமக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பைத்தான் அப்படின்ற லாங்குவேஜ் வேணுன்றதுக்காக நான் பைத்தான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க இந்த இது சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது பைத்தான் பை மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு டிசேபிள் அன்இன்ஸ்டால் ஆப்ஷன் கொடுக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு இன்ஸ்டால் அப்படின்ற பட்டன் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த இன்ஸ்டால் பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த பேக்கேஜ் வந்து இந்த ஐடியில் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் பிளேஸ் போயிட்டு பைத்தான் சர்ச் பண்ணி பைத்தான் பை மைக்ரோசாஃப்ட், ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பைத்தானோட ஃபார்மேட்டிங் பேக்கேஜான ஆட்டோபெப் போடணும், AutoPEP8. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்கும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட ஒரு பேக்கேஜ் தான். ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னா பைத்தான் கோடை வந்து நமக்காக வந்து அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ரூல்ஸில் வந்து ப்ராப்பராக நமக்கு ஃபார்மேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து விஷுவலாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதனால் உங்களுக்கு இது கிராப் பண்ணிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு AutoPEP8 இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு டிசேபிள் ஒரு அன்இன்ஸ்டால் காட்டுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க
அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆட்டோ பெப்டைட் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்டெலிசென்ஸ் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த டேப்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுவும் எனக்கு வேண்டாம். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நான் ஒரு நியூ டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா செலக்ட் அ லாங்குவேஜ். ஸோ தட் வந்து என்னோட இன்டெலிசென்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதனால நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் இதை நான் சேவ் பண்ண போகிறேன். ஸோ நான் ஜஸ்ட் Ctrl+S கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து மை பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ண போகிறேன். ஸோ பைத்தான் ஃபைல் எப்போவுமே நம்ம .py அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சேவ் பண்ணுவோம். ஸோ நான் மை பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு .py எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபைல் நேம் வந்துடும். இந்த இடத்துல பைத்தானோட லோகோ இருக்கும். ஏன்னா நான் .py கொடுத்து சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஃபைல் சேவ் பண்ணுறப்ப கண்டிப்பாக மறக்காமல் .py அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு 2 ஃபங்க்ஷன் வந்து நான் டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சின்டாக்ஸ் ஹைலைட்டிங். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் டெஃப்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால அது வந்து எனக்கு கைட் பண்ணுது. ஸோ டெஃப் அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷன் நேம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால நான் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல நான் ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுக்க போகிறேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அகெயின் எனக்கு வந்து ஒரு ரெட் கலர் ஒரு வேவ் சைன் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ வந்து ஒரு ஓப்பன் பிரேசஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் வியூ ப்ராப்ளம் கொடுத்தீங்க அப்படின்னா இது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்றது சொல்லும். ஸோ ஒரு ஓப்பன் பிரேஸ் அதுக்கு வேணும். ஸோ அதனால நான் இந்த இடத்துல ஒரு ஓப்பன் பிரேஸ் போடுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் ஓப்பன் பிரேஸ் தான் கிளிக் பண்ணேன். பட் எனக்கு க்ளோசிங் பிரேஸுமே சேர்ந்து வந்துருச்சு. ஸோ இதுதான் அந்த ஆட்டோ கம்ப்ளீஷன். ஸோ இப்போ நான் இந்த ஓப்பன் பிரேஸ் நான் கிளிக் பண்ணுறப்ப எனக்கு க்ளோசிங் பிரேஸும் சேர்ந்து வந்துடும். அகெயின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெட் கலரில் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னா ஃபங்க்ஷன் நேமுக்கு அப்புறமேட்டு ஒரு கோலன் வைக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ எக்ஸ்பெக்டட் கோலன். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு கோலன் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் வந்து எதுவுமே டிஃபைன் பண்ணல. ஸோ நான் ஜஸ்ட்டு பாஸ் நான் வந்து அப்புறமா டிஃபைன் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கீவேர்ட் கொடுத்துட்டேன். அகெயின் இப்போ நான் போயிட்டு என்னோட செகண்ட் ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ செகண்ட் ஃபங்க்ஷன் ஓகே. ஸோ நான் ஜஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ கம்ப்ளீட் அப்படின்றது என்னென்னா ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுறப்பவே வந்து எனக்கு இந்த இடத்துல காட்டுது பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இதுதான் நீங்கள் கால் பண்ண போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ நான் கிளிக் பண்ணேன்னா ஸோ எனக்காக அது வந்து ஆட்டோ ஃபார்மேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஐடியோட ஹெல்ப் அப்படின்றது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட இந்த கோடிங் வந்து PIP8 அந்த ஒரு ஃபார்மேட்டில் இல்லை. ஸோ இப்போ வந்து நான் ஆல்ரெடி என்னோட இந்த ஐடியில் வந்து சாஃப்ட்வேர் ஃபார்மேட் பண்ணுறதுக்கு இன்ஸ்டால் பண்ணதுனால நான் வந்து ஷிஃப்ட்டு Alt+F கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்பராக ஃபார்மேட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களோட கோட் வந்து ஸ்டாண்டர்ட் பைத்தான் ஃபார்மேட்டிங்கில் ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நான் சொன்ன அந்த ஆட்டோ PIP8 அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃபைலில் வந்து Ctrl+A கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு Alt+F கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃபைலை மேனுவலாக ஃபார்மேட் பண்ண முடியும். இல்லை எனக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் நான் சேவ் பண்ணுற அப்போ வந்து அதுவாக ஆட்டோ ஃபார்மேட் ஆகணும் அப்படின்னா அகெயின் நீங்கள் இங்கே இந்த இடத்துல பார்த்து அந்த மேனேஜ் சைன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல செட்டிங்ஸ்னு உங்களுக்கு ஒன்று இருக்கும். ஸோ மேனேஜ்குள்ளே போயிட்டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எடிட்டர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல டெக்ஸ்ட் எடிட்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபார்மேட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கேட்கும். ஸோ உங்களோட ஃபைலை வந்து ஆட்டோ சேவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். ஸோ ஃபார்மேட் ஆன் சேவ். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் அதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப அதுவாக வந்து உங்களுக்கு வந்து சேவ் பண்ணிக்கும். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நான் அகெயின் வந்து இந்த ஃபார்மேட்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து எடுத்து விட்டுட்டேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் என் ஃபைலை வந்து நான் சேவ் பண்ணுறேன். ஸோ நான் போயிட்டு ஃபைலை சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஆட்டோ ஃபார்மேட் அப்ளை ஆகிடும். ஓகே. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருந்தது. ஸோ பேக் டு அவர் ஸ்லைட்.
ஸோ நம்ம பைத்தான் பேக்கேஜ் எப்படி செட் பண்ணுறது, ஒரு தீம் எப்படி செட் பண்ணுறது அண்ட் ஆட்டோ ஃபார்மேட்டிங் வித் pip8 எப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து பைத்தான் இல்லை விஷுவல் ஸ்டுடியோ வந்து இன்ஸ்டால் பண்ணுறப்ப ஏதாவது டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுற லிங்க் அண்ட் விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணுற லிங்க், இந்த 2 லிங்க்குமே வந்து நான் கமெண்டில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் மறக்காமல் பைத்தான் ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இனிமேட்டு நெக்ஸ்ட் வீடியோஸில் பைத்தான் கூட எப்படி நிறையா இன்ட்ராக்ட் பண்ணுறது, எப்படி பேசலாம், ஸோ பைத்தானில் என்னென்ன இருக்குது அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.